friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லயே சாஸ்லாம் சேர்த்து சூப்பரா பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாதி வெந்திருந்தாலே போதும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், முட்டைக்கோஸ், பச்சை குடைமிளகாய், மஞ்சள் குடைமிளகாய் ரெண்டுமே எடுத்திருக்கேன். பீன்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ் சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பண்ணுறதுக்கு அடுப்பு எப்பயுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டையை மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து இதை ஒரு பொடி மாஸ் மாதிரி நம்ம நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். 3 முட்டையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூள் 2 மட்டும் சேர்த்து இதை நல்லா பொடி மாஸ் மாதிரி கிளறி எடுத்துக்கிறேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி பொடி மாஸ் மாதிரி பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான சாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிகளுமே ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் குக்காக இருந்தாலே போதும். சாப்பாடு ஏற்கனவே உப்பு சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை பொரியலை இது கூட சேர்த்துக்கலாம். டைரெக்டாக இதிலேயே முட்டை சேர்த்து செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி தனியாக செஞ்சு பாருங்கள். முட்டையும் உதிரி உதிரியாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம சாப்பாட்டை சேர்த்துக்கலாம். சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் சாப்பாட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரிக்கு கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.